சொல்லப்பட்டிருக்கு. அது சுவை. நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க சாப்பிடுற சாப்பாடுல 2 சுவையை நாங்க தவற விடுறோம். என்ன 2 சுவை? நீங்களே யோசிக்கணும். உடனால அதுக்கு உப்புப்பா அள்ளி அள்ளி கொட்டலாம், உப்பு சுவை சாப்பிடலாம். உரைப்பு தூள் தூளா அள்ளி கொட்டலாம், தூள் சாப்பிடலாம், உரைப்பு சாப்பிடலாம். நான் 40 உணவை சாப்பிடுறேன், அப்ப இனிப்பு 40ல இருந்து இனிப்பு வேணும், அப்போ 40 இனிப்பு சுவை சாப்பிடலாம். அடுத்தது 2 சுவை நம்ம சாப்பிடுறேன். ஒன்று கைப்பு, 2வது சுவை. ஆனால் ஒரு நிறைய உணவு என்பது உடலுக்கு தேவையான உணவில் 6 சுவை பேலன்ஸ்டா இருந்தால் உங்களுக்கு நோய் வராது. எங்களை சித்த மருத்துவம் மக்களுடைய மருத்துவம், மக்களுடைய வாழ்வியல் மருத்துவம் சொல்லுது, நீரிலிருந்து தேவையான 2 சுவை தவற விட்ட 2 சுவை, புகைப்பும் கைப்பும். அப்ப அது சுவையில நீங்க வடிவா யோசிச்சு நாங்கள் இனிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சா 2 சுவையை நாங்கள் சேர்த்து அந்த 2 சுவையில என்னத்துல இருக்கு? நான் சிறுதானியத்திலிருந்து 2வது மூலிகைகளை நாங்கள் இட வகையை பிள்ளை இட வகையை சாப்பிடணும். இன்னும் முக்கியமான முளைக்கீரை தான் நாங்கள் இப்படி சமைக்கணும். மற்றபடி வேறு எந்த கீரையுமே நாங்கள் சாப்பிடணும். ஆனா முன்காலத்துல வேலி வேலியா தேடி திரிஞ்சு அம்மாக்கள் புடிங்கி கொண்டு வருகிறேன். என்ன முசுட்டை தெரியாது, முசுட்டை இப்படி ஒவ்வொரு இலையா வேலி வேலியாக இயற்கையாக வளர்ந்த ஃபைபர் நார்ச்சத்து நிரம்பிய புகழ்க்கும் கைப்பும் உள்ள மூலிகை. அப்ப நாங்க 2 விடயத்தை கடைப்பிடிக்கல சாப்பாட்டுல. ஒன்று 2 சுவைகளை தவற விட்டுட்டா புகழ்க்கும் கைப்பும், 2 தவற விட்டதால நீரில் உள்ளது. 2வது நார்த்தன்மையை கொடுத்தார். வடிவா யோசிச்சு பாருங்க, நார்த்தன்மை எவ்வளவு தூரம் சொல்றேன், இவ்வளவு தூரம் உங்களுக்கு முக்கியம் வந்து நார்த்தன்மை இருக்கிறாங்க. இவ்வளத்தையும் இப்ப மேற்குலகம் திருப்பி 6 பில்லர்ஸ்ல ஒரு பில்லராக எங்க தாவரம் சாப்பிட சொல்லி சிறுதானியங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்ல இல்ல, மேற்குலக சூப்பர் மார்க்கெட் முழுக்க நிரம்பி வடிக்கும். அங்க போய் ஆகிறதோடு வாங்குறோம். நாங்கள் எங்க போய் வாங்குறோம்? உங்களோட பிள்ளைகளுக்கு ஓர்டர் போடுறோம். ஹாப்பி ஹோம் இருக்கு, ஹாப்பி ஹோம்ல ஓர்டர் போடுறோம். என்னென்னமோ பேர்களோட எல்லாம் ஓர்டர் போடுறோம். நாங்கள் அதை சாப்பிடுறோம். அங்க அதெல்லாம் அழிக்கப்பட்டு உண்டாக வந்து 0 சுகர், சீனி எங்களுக்கு தேவையில்லை. சைவம் நாங்கள் சீனி கிலோ கணக்காக வாங்கி போட்டு குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இது முதலாவது. 2வது டாக்டர் சொன்னது வாங்கி உடற்பயிற்சி யோசிச்சு பார்க்கணும். உங்களோட பிள்ளைகள் விளையாடிடுமா? நாங்களாவது கொஞ்சம் குளிக்காட்டு விளையாடுறோம், கொஞ்சம் குளிக்காட்டு விளையாடுறது. எங்களோட பிள்ளைகளுக்கு குளிக்காட்டு தெரியாது, குட்டி பொல் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எல்லாம் என்ன தெரியும் வரைக்கும் போன்ல உடற்பயிற்சி இல்லை. முந்தி நாங்கள் எல்லாம் தோட்டங்கள் அம்மாவில் அப்பாவில் போனால் நாங்களும் தோட்டத்துக்கு போறோம். அட்லீஸ்ட் நாங்கள் அந்த ஓடி தெரிஞ்சாலே வீட்டை வர ஒரு ஹாப்பினஸ், மென்டலி ரிலாக்ஸ். அப்ப அதை நாங்கள் கைவிட்டோம். நாங்களும் இருக்கிற பிள்ளையா இருந்துட்டு நாங்களும் ஒரு பக்கம் போனோட ஒரு கதையில இருக்கிறோம். பிள்ளைகள் உங்கள் பிள்ளையில உங்கள் போனோட உட்கார போனோட ஒரு போனம் இல்லை, உங்கள் போனோட எங்களுடைய எதிர்காலத்தை நாங்களே கண்ணுக்கு முன்னால சிதைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் சொல்லலாம், கொஞ்சம் சொல்லு கேட்குறீங்க. அம்மா நாடகம் பார்த்தா பிள்ளைங்க எந்த கடைக்கு போகலாம், அதுக்கு நாடகத்தில் இன்ட்ரெஸ்ட் போகலாம். அது வாரம் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கணும். அப்ப 2வது உடற்பயிற்சி இல்லை. இந்த உடற்பயிற்சியில் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், முன்ன காலத்துல தோட்டங்கள்ல போகிறீங்க, ஒரு குடும்பம் போகும், இன்னொரு குடும்பம் வந்து நிற்கும். அப்ப என்ன செய்யணும்? அதை உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, இந்த குடும்பத்துல இப்படி, அப்போ அதுக்கு என்ன இருக்காது உலக பிரச்சனை தீரும். வைத்தியர் சொன்னது போல ஒரு ஆளுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளோட மன அழுத்தங்களான பகிரேங்க நாங்கள் ரிலாக்ஸ் ஆகும். அப்ப உலக பிரச்சனை வந்து நீக்கப்பட சமூகமாக சேர்ந்து தொழில்கள் செய்யணும். இப்ப என்ன செய்யலாம்? ஆபீஸ்ல ஒவ்வொரு டியூபிக் அண்ணாடி பொட்டிகளை ஒவ்வொரு இருத்தி விடுறது கம்ப்யூட்டர்.
நாங்கள் இந்த ஆரோக்கியத்தை இதுதான் உண்மை. ரெண்டாவது உடற்பயிற்சி, மூன்றாவது பேசிக்கோ. உடற்பயிற்சி கருந்தானே நல்லா சீனை சாப்பிட்டு 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 எனர்ஜி லாஸ் நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடினா ஓரளவுக்கு வீடு கொடுக்கலாம். இது அது இல்லை. அப்ப இங்கே கூடி கொண்டிருக்கிறது அவுட்புட் இல்லை எனர்ஜி. நாம் என்ன செய்யலாம்? பிள்ளைகள் பொருட்கால நோய்களுக்கு ஒரு பிரதானம் எங்களோட பிள்ளைகள் கருமனா இருந்தால் அடி ஒரு தரம் அந்த பிள்ளைய எழுப்பி விளையாட பண்ணுவோம். அல்லாட்டி அந்த பிள்ளைக்கு என்ன வேறம்? நாளைக்கு நீரிழிவு வேறம், உயர்ந்திரியாமல் வேறம், ஹார்ட் டிசீஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம், கேன்சர் வரலாம். அப்ப அந்த பிள்ளை எதிர்காலத்துல ஆரோக்கியமற்ற குழந்தையாக போகும். அப்போ பிள்ளைக்கு என்ன செய்ய வேணும்? விளையாட்டு தன்மைகளை நாங்கள் வளர்க்கணும். அப்ப இதுல நான் இப்ப கதைக்க போறது இந்த உணவு. என்னோட கணக்கு இந்த உணவு. அதுல ரெண்டு விஷயம் சுழலுக்கு சொல்ல போறேன். ரெண்டாவது சிறுதானியங்கள். ஏன் சிறுதானியங்கள் எடுக்க? நீங்க சொல்லலாம் அரிசி குட்டரிசி சரி கோலமா தானே எடுக்கக்கூடாது. கோலமா எடுத்துக்கிட்டேன். சிவத்தால பச்சை அரிசி இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது, குட்டரிசி கை குட்டரிசி இருக்கு. அதுகளை எடுக்கலாம் தான் எடுக்கலாம். அதை வீட்டுல இந்த சிறுதானியம் என்பது ஒரு மிகச் சிறப்பான. ஏன்னு சொன்னா நான் இந்த மாணவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். அரிசிக்கும் சிறுதானியத்துக்கும் என்ன அரிசியில இருக்கிற அதே அளவு பதார்த்தம் மாப்பொருள் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, கொழுப்பு இருக்கு, புரதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நார்ச்சத்து ஒரு 3 விதம் தான். நான் சொன்ன எதை தவறாமட்டா நார்ச்சத்து தவறு. அந்த நார்ச்சத்து இதுகள் இருக்கிற அதே அதாவது மாப்பொருள் இருக்கு, புரதம் இருக்கு, கொழுப்பு இருக்கு. அதற்கு விட மிக சிறுதானியங்கள நார்ச்சத்து இருக்கு. அப்ப நார்ச்சத்து எப்படி நீரிழிவு கட்டுவோம்? நீங்கள் நார்ச்சத்துன்னு சொல்லுங்க. நாங்க தொலைந்து விட்ட நார்ச்சத்து எப்படி நீரிழிவு கட்டுவோம்? அதான் நான் அதே ஒரு சின்ன இல்லாம இருக்கு. நான் விளையாடுறேன். இந்த சிறுதானியத்துல இருக்கிற நாட்கள் வந்து 3 விதமான நேரம் இருக்கு. இதெல்லாம் இப்ப ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் இதை போய் நீங்களே சாப்பிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பிடாயும் அதை சாப்பிடக்கூடிய விதத்துல சாப்பிடணும். எப்படி இப்ப நீங்க சொல்லுவீங்க அது பீஸா தான் சாப்பிடுறோம். ஓகே, பீஸா தரலாம். எப்படி பீஸா தரலாம்? போதுமாக சாப்பிடுறாங்க. நீங்க இது உங்களுடைய கம்பு வந்து சிறுதானியம் கம்பு வாங்க போதுமாக பதிலாக போட்டு அதே ரெசிபியை கொடுக்கும். அங்க என்ன போடுறாங்க? சீஸ் போடுவாங்க. நீங்கள் இந்த நெய் பெருக்கி நெய் உருக்கி உண்டால் நோய்தான். இதான் ஆதி காலத்துல இருந்து சொல்லப்பட்ட உண்டாக அதை நெய்யா விடுவோம். அப்ப பிள்ளைக்கு அது சாப்பிடும். பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய திறனுக்கு நாங்க மாறணும். ஆனா போதுமாக தவிர்க்கணும். அப்ப இந்த நேரம் என்ன இருக்குன்னா 3 வகையான நார்ச்சத்து. ஒன்று வீட்டுல கரைக்கு, அதாவது சொல்லிடுது போன்ற சொல்லிடுது ஃபைபர். ரெண்டாவது நீர்ல கரையா. மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். ரெண்டாவது கார்போஹைட்ரேட் ஒரு வகை. ஆனால் அது வந்து சமிபான. இப்ப இந்த 3ம் நீரிழிவுல மிக இந்த 3 அரிசியில இல்லை. அரிசியில இந்த 3 ஃபைபரும் இல்லை. அப்ப நாங்க சிறுதானியத்துல இந்த 3 ஃபைபரும் எப்படி நீரிழிவை கட்டுப்படுத்தினா முதலாவது தண்ணி நாங்க சாப்பிடுற சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டேன். என்ன புறக்கண் தூள் எடுக்கலாம், கம்பு கஞ்சி எடுக்கலாம், தெரகசி சோறு எடுக்கலாம். அப்ப இதுல என்ன சாப்பிட்ட உடனே உடலுக்கு அதாவது இடப்பையில போடுவோம்னா அதுல என்ன செய்யும்? அது உடலுக்குள்ள போயிருக்குன்னா தண்ணியில கரைஞ்சி அந்த தண்ணியில கரைஞ்சு சிறு உடல்ல ஒரு ஜெல்லோட போகும். அதாவது அதுல ஒரு பாகு தன்மையை ஏற்படும். பாகு தன்மையை ஏற்படுத்திச்சதுனால் உங்களுக்கு தெரியும் சட்டமன்றனால்தான் அதை கொஞ்சம் இருக்கும். அப்ப இதுல இருக்கிற
குளுக்கோஸே அதால அதிக தொழிலை செய்ய இல்லாம போகும். அப்ப ரத்தத்துல கூடின அளவிலே குளுக்கோஸ் இருக்கு. அப்ப சடனா கூட்டாண்டு ஸ்லோவா கூட்டிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இன்சுலின் காணும் அதை கண்ட தொழிலை செய்ய எங்களுக்கு தோணும். அப்ப என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு உதவியை செய்யுது, என்ன செய்யும், தண்ணீரை கரைஞ்சு எங்களுக்கு ஒரு ஜெல்ல சுருடல்ல பண்ணி அகத்துறிஞ்சிருக்கிற நேரத்தை ஸ்லோவா, அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸா கொண்டு. ஆனா அரிசி அப்படி அதுவும் என்ன செய்ய அரிசி எடுக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, சிவத்த பச்சை அரிசி எடுக்கிறோம். ஆனா வெள்ள பச்சை எடுக்கிறாங்க, என்ன செய்ய விட்டுறாங்க, மில்லுல கொண்டு போய் வீட்டு வீட்டி அவங்கள்ட்ட கொண்டு போய் மாட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபைபர் மூட்டு அதில் இருக்கிற நல்ல நல்ல ஃபைபர் எல்லாம் மாடுசாங்க. நாங்கள் என்ன செய்யறோம், சிவத்த பச்சை இல்லை வெள்ள பச்சையை சாப்பிடுறோம். இந்த சிவப்பெல்லாம் தங்குள்ள போனோமே வெள்ளை முக்க மாட்டோம். அது என்ன செய்யும், அதை சாப்பிட்டு கஞ்சியா சாப்பிட்டாங்க, சோறா சாப்பிட்டாங்க, உடனடியா அவ்வளவு குறிஞ்சி ரத்தத்துல முறைய விடும் சீனிங்க. அப்ப என்ன செய்யும், இன்சுலின் பத்தாது. அப்ப என்ன நடக்கும், ரத்தத்துல கூடினபடியே இன்னொரு தொழில் கலங்களுக்குள்ள போறதுக்கு இன்சுலின் வேணும். அப்ப இன்சுலின் பத்தாது, இன்று கூடி இருக்குது, அந்த கலத்துக்குள்ளே போகிறதா இருப்ப ரத்தத்துல கூட இருக்க. அப்ப நீங்க டாக்டர்கிட்ட வந்தா அத்தனை வேணும். டாக்டர் என்ன செய்ய முடியும், 3 நேரம் நீங்க கவனமா என்ன செய்யணும், கூடி இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிறதுக்குரிய வழியத்தான் செய்யணும். வைத்தியர்கள் உங்களோட உணவுக்கு வைத்தியத்தை மருந்து கட்டாயம் 3 நேரமும் நீங்க போட்டே ஊசி போட்டே ஆகணும். அப்ப நீங்க இதுல இருந்து விடுதலை பெறணும். என்ன செய்யணும், மருந்து போடணும், தடுக்காது. மருந்து எந்த வைத்தியர்களும் நிப்பாட்ட சொல்லும் வரையும் நிப்பாட்டப்படும். நீங்கள் வீதிக்கு போகவே வேணும், உங்களோட உடல் நிறைய பரிசோதிக்கணும், ரத்தத்தை பரிசோதிக்கணும், ரத்தத்துல இருக்கிற சீனியை பார்க்கணும், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் செய்யவே வேணும். ஆனா நீங்கள் மாற்றணும். நீங்கள் உங்களோட சாப்பாட்டாலே என்ன செய்ய வேணும், மாற்றி மாற்றி வைத்தியரை சந்திக்கணும். இப்ப நான் இந்த சாப்பாடு எடுக்கிறேன், இப்ப இந்த சாப்பாடு எடுத்திருக்கிறேன், இப்ப என்ன சோதிச்சு பார்ப்போம். அது 1 மாதத்துல வராது. அதுக்காக HbA1c 3 மாதத்துக்கு ஒரு குறையும் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஆசையில என்ன செய்யணும், பாயாசம் கொடுத்துட்டு குடிச்சிட்டு 2 நிமிஷம் போட்டா செய்யலாம். எனக்கு சொல்லிருக்கோம் அம்மா, கல்யாணம் கூட ஆசையா இருந்தது, 2 கப் பாயாசம் அடிச்சுட்டேன், அது குடிச்சல 2 நிமிஷம் குடி போட்டாச்சு. அப்படி அது ஒரு கப்புன்னு ஒரு நாளைக்கு குறையும். அப்ப இந்த HbA1c பரிசோதனைலாம் உங்களுக்கு மிக முக்கியம். நீங்க கட்டாயம் உங்களோட குடும்ப வைத்தியராக நினைச்சு நீங்க வைத்தியரை உங்களால் விசாரிச்சு கொண்டு போகவே வேணும். அப்ப அது மிக முக்கியம். ஆனால் அது முக்கியமா இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முதலாவது எது தண்ணியில கிடையாது. 2வது நீங்க அரிசி எடுக்கலாம். எப்படி அரிசி எடுக்க வேணும், ஒரு தமிழ் மாட்டுக்கள் போற குட்டிகள் இருக்கு, நீங்கள் மாட்டு தீவத்தையாக சேர்ந்தவர். அப்ப நீங்கள் என்ன செய்யணும், தவிர்ப்போட மில்லுல கொண்டு குத்தி தவிர்ப்போட கொண்டு வந்தால் அந்த தவிர்ல இருக்கிற ஃபைபர் உங்களுக்கு தான் நீரில் வரும். அப்ப ஒரு நாளைக்கு நீங்கள் நல்ல தவிர்ப்புல அரிசியை சமைச்சு சாப்பிடணும். அது ஒரு நாளைக்கு அரிசி சோறு. 2வது சிறுதானியத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சொல்றது என்னன்னா சமீப அடையாளம். எங்களுக்கு உடல்ல அதுக்குரிய நொதியங்கள் இல்லை.